நாம தினமும் ஒரு கைப்பிடி பாதாம் சாப்பிட்டோம் அப்படின்னா, அது தர்ற பயன்கள் நமக்கு மருத்துவ நன்மைகள் ரொம்பவே வியக்க வைக்கிற அளவுல இருக்குதுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவுல தினமும் நம்ம ஒரு கைப்பிடி அளவிற்கு பாதாம் சாப்பிட்டு வரும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இயற்கை வழங்கின ஆரோக்கிய உணவுகள்ல நட்ஸ் வகைகளுக்கு தனி இடம் இருக்குதுங்க. பாதாம், வால்நட், பிஸ்தா, முந்திரி போன்ற சின்ன அளவுல இருந்தாலும் இதுல அடங்கியிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். புரதம், நார்ச்சத்து, நல்ல கொழுப்புக்கள், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த இந்த நட்ஸ் வகைகள் நம்மளுடைய இதய நலன், மூளை செயல்திறன், எலும்பு வலிமை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவற்றை மேம்படுத்த நமக்கு உதவி பண்ணுது. அதுலயும் மிகவும் அதிகமாக ஆய்வு செய்யப்பட்டு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளுக்காக பாராட்டப்படுற ஒரு நட்ஸ் வகை அப்படின்னு சொன்னா அது நம்ம இந்த சின்ன பாதாம் தாங்க. தினமும் ஒரு கைப்பிடி பாதாம் சாப்பிடுறது உடலுக்கு பல வகைகள்ல நன்மை தருது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பாதாம் அப்படிங்கிறது வெறும் பருப்பு வகை இல்ல. இது பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு சிறந்த உணவு அப்படின்னே சொல்லலாம். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள், கால்சியம், மெக்னீசியம், புரதம் மற்றும் நல்ல கொழுப்பு சத்துக்கள் அதிகமா இருக்குதுங்க. அதனால உடலின் பல்வேறு உறுப்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் திறன் பாதாமுக்கு இருக்கு. பாதாம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம். முக்கியமா நம்மளோட குடல் ஆரோக்கியத்திற்கு பாதாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய குடலில் வாழும் நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் உடல் நலத்திற்கு ரொம்பவே முக்கியமானது. பாதாம் சாப்பிடும்போது அதன் தோல்ல இருக்கக்கூடிய நார்ச்சத்து இந்த நுண்ணுயிர்கள் வளர்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. இதனால பியூட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலம் அதிகமா உருவாகுதாங்க. இது செரிமானத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாம வளர்சிதை மாற்ற நோய்கள் ஏற்படுவதற்கான ஆபத்தையும் குறைக்க உதவி செய்யுதாம். அடுத்ததான் இதயத்தை பாதுகாக்கிற ஒரு காவலனா இருக்கு இந்த பாதாம். பாதாம் இதய நலனுக்கு ரொம்பவே துணை புரியுது. இது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பான எல்டிஎல் அளவை குறைச்சு நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல் அளவை பாதுகாக்குதுங்க. அது மட்டும் இல்ல, உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் உதவி செய்யுதாம். இரத்த நாளங்களின் நெகிழ்வு தன்மையை மேம்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்குறதுனால இதய நோய் அபாயம் குறையுதாம். அது மட்டும் இல்லங்க. பாதாம் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. பாதாம்ல விட்டமின் இ அதிகமா இருக்கு. இது உடல்ல உருவாக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்கள் அப்படின்னு சொல்லப்படுற தீங்கு விளைவிக்கும் மூலக்கூறுகளால் ஏற்படும் செல்கள் சேதத்தை தடுக்குது. இதனால முதுமை தோற்றம் தாமதமாகுதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. மூளை ஆரோக்கியத்திற்கும் இது ரொம்பவே ஆதரவா இருக்கு. அடுத்ததா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பாதாம. பாதாம் நல்ல கொழுப்பு சத்துக்கள், புரதம், மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பல தாதுக்களின் சிறந்த மூலம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மெக்னீசியம் நரம்புகள் மற்றும் தசைகளின் செயல்பாட்டை சீரா வச்சிருக்க உதவி செய்யுது. எலும்புகளையும் வலுப்படுத்துது. அடுத்ததா ரொம்பவே அவசியமான எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய உடல் எடையை கட்டுப்படுத்த உதவி செய்யுதாம். உடல் எடையை குறைக்க அல்லது கட்டுப்படுத்த நினைக்கிறவங்களுக்கு பாதாம் சிறந்த ஒரு சிற்றுண்டி அப்படின்னு சொல்றாங்க. இது சாப்பிடும்போது நீண்ட நேரம் பசியை தணிச்சு வச்சிருக்கும் பொழுது தேவையற்ற நம்ம உணவு உண்ணும் பழக்கத்தை குறைச்சு கொடுக்குதுங்க. வயிற்று பகுதியில் தேங்கும் கொழுப்பையும் குறைக்க உதவுதா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நம்மளுடைய ஸ்கின் டோனை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணுதுங்க. மாதவிடாய் நிறைவடைந்த பெண்கள் மீது நடத்தப்படுற ஆய்வுகள்ல தினசரி பாதாம் சாப்பிட்றவங்களுக்கு சுருக்கங்கள் குறைந்து சருமத்தின் நிறமும் பொலிவும் மேம்படுறதா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. விட்டமின் இ மற்றும் நல்ல கொழுப்பு சத்துக்கள் இதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணமா சொல்லப்படுது. ஆனா பாதாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்க கவனிக்க வேண்டியது அவசியம். பாதாமுக்கு அலர்ஜி இருக்கிறவங்க அதை தவிர்க்கணும் கண்டிப்பா. அது மட்டும் இல்லைங்க, 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு முழு பாதாம கொடுக்க கூடாது. அது ஒருவேளை அவங்க சாப்பிட்டு அது உள்ள போய் சோக் ஆயிடுச்சுன்னா மூச்சு திணறலுக்கு கூட அது வழிவகுக்கும். ஸோ கவனமா கொடுக்கணும். தினமும் ஒரு கைப்பிடி பாதாம் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். குடல் நலம் மற்றும் இதய பாதுகாப்பு வரை உடல் எடை கட்டுப்பாடு முதல் சரும அழகு வரை பல நன்மைகளை அளிக்கும் இந்த இயற்கை உணவை தினசரி உணவுல சேர்த்துக்கிறது சிறந்த முதலீடு அப்படின்னு சொல்லலாம். அளவோடு சாப்பிட்டா பாதாம் உண்மையிலே ஆரோக்கியத்தின் பொக்கிஷமா இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.
மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.